வார்த்தையை தளபதி குறிப்பிடலன்னு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க ட்விட்டர்ல. இல்லை இப்போ மூன்றாம் மொழியாக நீங்கள் எதை சொல்கிறீங்க? இப்போ எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை என்பது இருமொழி கொள்கை தான். நீங்கள் மூணாவதாக இந்தியை கொண்டு வந்தாலும் சரி அல்லது வேறு எந்த ஒரு மொழியை கொண்டு வந்தாலும் சரி அதை நாங்கள் ஏற்றுக்கலை. தமிழ் தாய்மொழி, எங்களுடைய வழிபாட்டு மொழி, எங்களுடைய வழக்காடு மொழி, எங்களுடைய உணர்வோடு பேசக்கூடிய மொழி, உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு ஆங்கில மொழி, இதுதான் எங்களுடைய கட்சியுடைய கொள்கை. அதனால் மூணாவதாக இந்தி வந்தான்னு வேறு எந்த மொழி வந்தாலும் நாங்கள் அதை முற்றிலுமாக எதிர்க்கிறோம். எனவே இருமொழி கொள்கை என்கின்ற அடிப்படையில் ஒன்றிய அரசு முன்வைக்கக்கூடிய மும்மொழி கொள்கை என்கின்ற திட்டத்தை நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம். அதே மாதிரி பிரசாந்த் கிஷோர் விஜய் அவருக்கு என் உதவி தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பார்க்குறீங்க? இல்லை உதவி தேவையில்லை அப்படின்லாம் சொல்லலை. அவருக்கு முழு நேரமாக அரசியல் வியூக வடிவமைப்பராக நான் சைன் பண்ணலை, அதை நான் விட்டுட்டேன். ஆனால் ஒரு நண்பனாக நான் ஆலோசனை கொடுக்குறேன் அப்படி தான் சொல்லியிருக்கிறாரு. திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய ஆலோசனை மட்டுமில்லை, தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் பல்வேறு துறைகளில் நிபுணத்துவம் பெற்ற அனுபவம் உள்ள அறிஞர்களுடைய ஆலோசனைகளை எங்கள் தலைவர் தொடர்ந்து பெற்று வருகிறார். அந்த வகையில் திரு பிரசாந்த் கிஷோர் அவருடைய ஆலோசனை பெறுவதும் ஒன்றும் தவறு கிடையாது. இன்னும் பல அறிஞர்களுடைய ஆலோசனைகளும் நாங்கள் தொடர்ந்து பெறுவோம். எங்களுடைய ஒரே இலக்கு, ஒரே லட்சியம் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றியை நாங்கள் பெற வேண்டும் என்பது. அதற்காக எந்த வடிவத்தையும் நாங்கள் ஒரு நேர்மையான வடிவத்தை, ஒரு நியாயமான வடிவத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அந்த வகையில் தான் திரு பிரசாந்த் கிஷோர் அவருடைய அந்த ஆலோசனை நாங்கள் பெறுவது. அதே மாதிரி அரசியலுக்கு வந்தது நிறைய பேர் எரிச்சலா இருக்குன்னு யாரும் சொல்லுவாங்க. இல்லை இது சொல்றதுக்கு மறைமுகமாக சொல்லலை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அரசியல் எதிரி என்பது திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, அல்லது துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு அண்ணன் உதயநிதி அவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த கட்சியுடைய நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, எங்கள் கட்சியை குறித்தும் எங்களுடைய கட்சியுடைய தலைவரை குறித்தும் தொடர்ந்து ஒரு அநாகரிகமான ஒரு ஒருமையில் விமர்சனம் வைக்கிறாங்கன்னா அவர்களுக்கு தான் எங்களுடைய வருகை என்பது அச்சமூட்டக்கூடிய வகையில் இருக்கிறது. அதனால் திமுக என்பது எங்களுடைய அரசியல் எதிரி. அவர்கள் எங்களை பார்த்து, எங்கள் தலைவர் வருகையை பார்த்து பயப்படுகிறார்கள், பதற்றம் அடைகிறார்கள். அந்த பதற்றம் தான் அவர்களுக்கு பல்வேறு விதமான எதிர்வினைகளை எங்கள் தலைவருக்கும் எங்களுக்கும் எதிராக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய அரசியல் இது திமுகவைத்தான் எங்கள் தலைவர் சுட்டிக்காட்டினார். சீமான் அவர்களும் விமர்சனம் பண்றாரு. சீமான் சாட்டை துறைமுகம் ரொம்ப தகாத வார்த்தையெல்லாம் பேசுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை நாங்கள் அவர்களை இப்போ பொதுவாக நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய திமுக எங்களுடைய அரசியல் எதிரி. அதே மாதிரி ஒன்றிய அரசியல் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி. இதை தாண்டி மற்ற கட்சிகளை நாங்கள் ஒரு தோழமை சக்திகளாக, ஒரு ஜனநாயக சக்திகளாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் எங்களுடைய வருகையை தவறாக புரிந்து கொண்டு எங்களுடைய முக்கியத்துவத்தை, எங்களுடைய வேகமான வளர்ச்சியை, எங்கள் கடுமையான உழைப்பை, எங்களுடைய கொள்கையை, எங்களுடைய நிலைப்பாட்டை, எங்களுடைய செயல்பாட்டை இதெல்லாம் அவர்களும் அதை புரிஞ்சிக்காம எங்கள் மீது விமர்சனம் வைத்துக் கொள்வது என்பதை நாங்கள் அதை நாங்கள் புறந்தொள்கிறோம். அதை நாங்கள் கண்டுக்கல. ஏன்னா நாங்கள் அவர்களுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா எங்களுடைய ஒரு முக்கியமான லட்சியத்தை, எங்களுடைய வெற்றியை நோக்கி நாங்கள் நகர முடியாது. அதனால் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்தாலும் சரி, அல்லது இதர பொறுப்பாளராக இருந்தாலும் சரி, அவர்களை நாங்கள் எதிர்மறை விமர்சனம் செஞ்சோ, அவர்களுக்கு நாங்கள் பதிலளித்தோ எங்களுடைய நேரத்தை நாங்கள் வீணாக்க விரும்பவில்லை. அவர்கள் வேலையை பார்க்கட்டும். எங்களுக்கு ஒரு மாபெரும் கனவு இருக்கிறது. அதை ஏற்கனவே ஒரு அறிக்கையில் சொன்னேன். அவர்கள் பட்டிமன்றத்தில் பேசுவதுதான் அரசியல் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சட்டமன்றத்தில் பேசுவதற்கான அரசியலை செய்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் அதை உணர்ந்து எங்களோடு கைகோர்ப்பதுதான் அவர்களுக்கு நல்லது. அது வரக்கூடிய காலகட்டங்களில் அதை நாம் பார்ப்போம்.